அனைவருக்கும் வணக்கம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் புதிய பொருள் மாற்றம் அடைந்திருக்குங்க. கடந்த 4 மாதங்களுக்கு பிறகு 2026ஆம் ஆண்டில் முதல் முறையாக பொருள் மாற்றம் நடந்திருக்கு. இந்த பொருளானது ஒரு 4 பொருள் வைத்திருக்காங்க. இந்த பொருளானது இனிமேல் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத ரொம்ப நம்ம உற்று நோக்கணும். பொதுவாகவே திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை கோவிலில் முக்கியமான ஒரு விஷயம் ஆண்டவன் உத்தரவு பெட்டி. ஒவ்வொரு முறை இந்த உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் அடையும் போதுமே மக்கள் ரொம்பவே ஆர்வமாக என்ன பொருள் அப்படின்னு கேட்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த பொருள் எப்போ மாற்றம் அடையும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. திடீரென 10/3/2026 அன்று பொருள் மாற்றம் நடந்திருக்கு. என்ன பொருள் வச்சிருக்காங்க, இதனால் என்ன மாதிரியான விளைவுகள் வரும், இதை குறித்து அடுத்ததாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் இருக்க போகுதோ அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் ஒரு பிரச்சனைகளையுமே சந்திச்சிட்ருக்கீங்களா? அதாவது மனசில் நிம்மதி இல்லாமல் எதிர்மறையான விளைவுகளையே பார்த்துட்ருக்கீங்களா? உங்களுக்கு யாராவது எதிர்மறையான ஏதோ ஒரு கெடுதல் செய்து வைத்திருக்கலாம், அல்லது கண் திருஷ்டி இருக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறது வேண்டி இருக்கும். அதே போல் தோஷ நிவர்த்தி செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் இந்த சுப்பிரமணியர் சுவாமி கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி ரொம்பவே வினோதமான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த எந்த ஒரு கோவிலையுமே இல்லாத ஒரு பெரும் அம்சம், பெரும் சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்குது. அதாவது பக்தருடைய கனவில் முருகப்பெருமானே இன்ன பொருளை வைக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்ட பிறகு இந்த பொருள் வைக்கப்படுது. இந்த பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சமுதாயத்தில் மிக பெரும் மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் கடந்த அக்டோபர் மாதத்தில் கடல் நீர் வைத்திருந்தாங்க. அதன் பிறகு இப்போ இந்த 10/3 இந்த தேதியில் 4 மாதங்கள் கழித்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சம்பழம் இவையெல்லாம் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் உத்தரவாகி வைக்கப்பட்டிருக்கு. அதன்படி இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டு இப்போ வழிபாடு செய்யப்பட்டு வருது. இந்த ஒவ்வொரு பொருளுமே மிக மிக மங்களகரமானது. அதனால் இனிமே நம்மளுடைய நாட்டில் தடைகள் இல்லாமல் சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. சுபிட்சங்கள் அதிகமாக இருக்கும், சுபகாரியங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பாரம்பரிய மங்களமான நிகழ்ச்சிகளில் நம்ம ஒரு அடையாளம் இந்த வெற்றிலை பாக்கு. இது இருக்கிறதால திருமணங்கள் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் அப்படின்னும், அதே போல் காலநிலை மாற்றங்கள் அல்லது காற்று தொடர்பான நிகழ்வுகளை அதிகமாக சுட்டி காட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாதிரியான சில பொருட்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு நீங்கும் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முக்கியமாக எலுமிச்சம்பழம் வைக்கப்பட்டிருக்கிறதால திருஷ்டி கழியும் தீய சக்திகளை நீக்குவதற்கும் இது பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இனிமே ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த பொருள் வைத்ததை குறித்து என்ன மாதிரியான பலன்கள் காண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அந்த வகையில் முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இனிமேல் என்ன மாதிரியான பலன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மற்றவங்களுக்கு உங்கள் மேலே இருந்த கோபம் குறையலாம். தொழில், வியாபாரம் முன்னேற்றம் இவையெல்லாம் உங்களுக்கு இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள் அகலும். பிள்ளைகள் முன்னேற்றத்தில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் நீங்கும். பெண்களுக்கு கோபத்தை குறைக்கிறது ரொம்ப நல்லது. கலைத்துறையினருக்கு இடைத்தரகர்கள் போன்றவர்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பாராமல் நீங்கள் நேரடியாகவே முயற்சி செய்து வருவது மிக மிக நல்ல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் நிச்சயமாக முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. குறிப்பிட்ட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாகவும் கௌரவமாகவும் இருக்க வேண்டியது
நடக்கும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். மேலும் கூட்டாளிகளையும் தொழிலாளிகளையும் மிகவும் அனுசரித்து போக வேண்டியது நல்லது. இதோடு உங்களுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அலைச்சல்கள் குறையும். மாணவர்கள் தேவையற்ற நண்பர்களுடைய சகவாசத்தை தவிர்க்கிறது நல்லது. கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது சிந்தித்து செயல்படுறது ரொம்பவே நல்லது. துர்க்கை அம்மனை வழிபாடு செய்கிறது நல்லது. மேலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு டென்ஷன்கள் அதிகரிக்கலாம். உடல்நிலையில் நல்ல பாதிப்புகள் உண்டாகலாம். அதோடு உற்றார் உறவினர்களிடையில் நீங்கள் வீண் கருத்து வேறுபாடுகளும் முயற்சிகளும் தடைகளும் உண்டாகலாம். நினைத்த காரியங்களை நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம். இதே போல் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குன்றின் மேல் இருக்கக்கூடிய குமரனை கந்தசஷ்டி கவசம் சொல்லி வணங்கி வர அனைத்து நலன்களும் வளன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையும் அப்படின்னா, எதிலுமே அவசரம் காட்டுறத தவிர்க்கிறது நல்லது. நீண்ட நாளாக வாங்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச பொருட்களை கூட இந்த நேரத்தில் நீங்கள் வாங்குவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திட்டமிட்டு காரியங்களை செய்து எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க. எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். பெண்களுக்கு எதிலுமே நிதானம் வேண்டும். பொருள் சேர்க்கை உண்டாகலாம். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும். அதே போல் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது அவசியமான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையில் பாராட்டுகளையும் நன்மதிப்பையும் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பண விஷயத்தில் நீங்கள் பிறரை நம்பி வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஞாபக மறதி, மந்த நிலை இவையெல்லாம் கூட ஏற்படலாம். இதனால் பெற்றோர் ஆசிரியர்களுடைய அதிருப்திக்கு ஆளாகவும் நேரிடலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு இப்போ உங்களுக்கு நல்லது. மாணவர்கள் எதிலுமே சுறுசுறுப்பாக இல்லாமல் இருப்பாங்க. பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கலாம். எதிலுமே முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் சற்று குறையும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மிதுனராசி. மிதுனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி எல்லோருமே உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையில் சகஜமான நிலை நீடிக்கும். பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சி உண்டாகும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பெண்களுக்கு வீண் மனக்கவலை உண்டாகலாம். எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் வரும். வியாபார செலவுகள் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கலாம். அதனால் களைப்பு கூட ஏற்படலாம். எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறையான எண்ணங்கள் உருவாகலாம். பண வரத்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கும். அதே போல் ஆடம்பர செலவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அரசியல்வாதிகள் எதிலுமே எப்போதுமே எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலகட்டம். சமுதாயத்தில் அந்தஸ்தான பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய கவலை நீங்கலாம். அதே போல் கல்வியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். உங்களுடைய வசதிகளில் பெரும் குறை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இனிமேல் நெருங்கியவர்கள் தக்க சமயத்தில் உதவுவாங்க. என்றாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டத்தை முழுவதும் நம்ப விடாமல் மிகவும் கவனமாக செயல்படுறது நல்லது. கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு சரளமான நிலையில் நடைபெறும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு தக்க சமயத்தில் அமையும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியின பெறுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் குறையலாம். உடனிருப்பவர்களுடைய ஆதரவுனால வேலை பளுவையும் குறித்து கொள்ள முடியும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளிகளுடைய ஆதரவுகளால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு கௌரவமான பதவிகள் கிடைக்கும். தினமும் விநாயகருடைய வழிபாடு செய்து வர்றது உங்களுக்கு நல்லது. மேலும் உங்களுக்கு தொழில் வியாபாரம் செய்கிறவங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போது தொழிலை பார்க்கும்போது நல்ல ஒரு காலகட்டமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கல்வியில் வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைக்க வேண்டிய காலகட்டமாகவும் இருக்கும். இப்படி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்ததுக்கு பிறகு இந்த 3 ராசிக்காரர்களுக்கு பலன்கள் இப்படித்தான் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.